ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த அதிகாலையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. தேவ மகிமை எங்கள் மத்தியிலே விளங்க செய்யும். நாங்கள் வாசிக்கிற வேத பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, உமக்கு நன்றி. அன்பினர்களே, நாம் இந்த நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது நாம் தொடர்ந்து நீங்கள் இதை பற்றி கொள்வீர்களே, ஆனால் இது நாம் இந்த ஒரு வருடத்திலே நாம் வேதத்தை வாசித்து முடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் எத்தனை முறை சில வேளை கண் பார்வை குறைவாக இருக்கும், படிக்க முடியாத நிலை இருக்கும், வேதம் கையில் இல்லாவிட்டாலும் நமக்கு சில நேரங்களிலே நேரம் இல்லாமல் இருக்கும் படிக்கிறதுக்கு. படிப்பின் காரணத்தினாலே கல்லூரிகளுக்கு ஸ்கூல்களுக்கு போகிறது, வேலை காரியங்களிலே இது தடைப்படும். ஆனாலும் வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் கூட நாம் இப்பொழுது அலுவலகத்திலோ பணியிடங்களில் போகும் பொழுது வீணான காரியங்களை கண்ட காரியங்களை கேட்டிருக்கிறத விட இந்த வார்த்தைகளை நீங்கள் எத்தனை முறை இந்த வேத வசனத்தை கேட்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை படித்து முடித்தீர்கள் என்பது உண்மையாகவே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாக அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து செயல்படுங்கள். குறைகள் இருந்தாலும் அதை உணர்ந்து நீங்கள் அந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கு நமக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம். த புக் ஆஃப் ஜெனீஸ் சாப்டர் 39. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானிடத்தின் வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரமாராக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவிட்டான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கிற முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்த அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றார். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளை யாதொன்றை குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குகளுக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். அவன் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்த அவன் அவளுடைய சைனிக்கும் அவளுடைய இருக்கும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவள் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனதில் ஒருவனும் வீட்டிலே இல்லை. அப்பொழுது அவன் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சைனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவன் கண்ட பொழுது அவன் தன் வீட்டுக்கு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எவரிய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னுடைய சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறது அதை காட்டு கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னான். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவு அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய புருஷ வேலைக்காரன் சரசம் பண்ணும்படி என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள்.
உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னுடைய சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட பொழுது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புத்தார். அந்த சிறைச்சாலையில் அவர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேலே கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனுடைய இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அதிகாரம் 40. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம் சுயம்பாகியின் எகிப்து ராஜாவுமாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகளை மேலும் கடுங்கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்ட இருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமல்களாகிய சிறைச்சாலையின் காவல் பண்ணிவிட்டான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவிட்டான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனங்களை கண்டார்கள். காலமே யோசேப் அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கள், இதில் தேவனுக்குரியதல்லவா, அவைகள் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது. அதன் துளிர்கிறதாக இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்து பழமாக இருந்தது. பார்வனுடைய பாத்திரம் என் தலையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே நீ அவருக்கு பணம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோன் பாத்திரத்தையும் அவர் கையிலே கொடுப்பாய். இதுதானே அதன் அர்த்தம் என்று சொன்னதும், அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாய்களின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகளை தலையின் மேல் இருக்கிறதை கண்டேன். மேற்கூடையில் பார்வோனுக்கு சமைக்கப்பட்ட பலவிதமான பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பாட்சித்தது என்றார். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம், இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். 3ஆம் நாளில் பார்வோனுடைய ஜென்ம நாளாக இருந்து அவன் தன் ஊழியக்காரர் எல்லாவற்றையும் பிரிந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவனையும் சுயம்பாகிகளுடைய தலைவனையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படி சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான்.
அதிகாரம் 41. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்த தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் நடுவிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணம் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல கொழுமையான 7 கதிர்களும் ஒரே நாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீர்ந்து போனதுமான 7 கதிர்கள் முளைத்தது. சகலவித சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அந்த சொப்பனம் என்று அறிந்தான். இது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவனும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிட்டு. அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்று என் நினைவில் வந்தது. பார்வோன் நம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சேம்பாய்களின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதிகளின் வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்திலே நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறான பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதியாகிய வேலைக்காரனாகிய விரைகி பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகள் சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறான அர்த்தத்தின்படி எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லியபடி அர்த்தத்தின்படி நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றார். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாக இடங்களிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தார். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அது அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான வாழ்வு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதியிலே ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இழைத்தது மகாபலட்சணமான கேவலமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்து இவைகளைப் போல லட்சணமான பசுக்கள் எகிப்து எங்கும் நான் கண்டதில்லை. கேவலம் அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் வயிற்றுக்குள் போயிட்டு என்று தோன்றாமல் இருந்தது போலவே அவலட்சணமாக இருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியமுள்ள 7 நல்ல கதிர்களை ஒரே தானியத்திலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீர்ந்த பதறிகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வனை நோக்கி, பார்வன் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின்பு ஏறி வந்த கேவலமான அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷமும் கீழ்காட்டினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகளே பஞ்சமுள்ள 7 வருஷமாம் என்ப. பார்வோனுடைய நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. நான் தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறேன். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும். 7 வருஷம் அது வரும். அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும்.
அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தில் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போகும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இந்த சீக்கிரத்தை செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்த தேசத்தின் மேல் விசாரணைக்காரன் வைத்த பரிபூர்ணமுள்ள 7 கதிர்களும் 7 விசாரணைக்காரனை வைத்த பரிபூர்ணமான 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5 பங்கை வாங்கும்படி செய்வாயாக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்கள் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடி அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்கு தேசத்திற்கு ஒரு வாய்ப்பாக இருப்பதாக என்றார். இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்காரர்கள் எல்லாருடைய பார்வைக்கு நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவன் ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானம் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாயிருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதையும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி 12 பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குறிவித்து எகிப்து தேசம் முழுவதையும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் மோசையை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் என் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாக இருந்தார். யோசேப்பு பார்வோனுடைய சந்தையிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களின் பூமி மிகுந்த பலனை கொடுத்தது. அப்பொழுது வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதன் சுற்றுப்புறத்துக்கு தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்தத்தக்கதாக கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காதாக இருந்தது. பஞ்சமுள்ள 7 வருஷங்கள் வருவதற்கு முன்னமே யோசேப்பு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களே ஓன் பட்டணத்து ஆசாரிய போத்திபிரா அவன் குமார்த்தியாக ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றார். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். நான் சிறுமைப்பட்டிருந்த கால தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களுக்கு யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிட்டு. ஆனாலும் எகிப்து தேசம் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசம் அங்கு பஞ்சம் உண்டான பொழுது ஜனங்கள் உணவுக்காக பார்வனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வன், எங்கள் யோசேப்பிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டாயினபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கும் விட்டான். பஞ்சம் எகிப்து தேசத்திலே வர கொடிதாயிற்று.
சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் சகல தேசத்தாரிலும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். அதிகாரம் 42. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவனிடத்தில் போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். யோசேப்பு சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவன் சகோதரோடு அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ளப்பவர்களுடைய கூட இஸ்ரவேலின் குமாரன் போனார்கள். யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையில் விழுந்தவனை வணங்கினார்கள். யோசேப் அவர்களை பார்த்து, தன் சகோதரர் என்று அறிந்தும் அறியாதவனைப் போல கடினமாய் அவருடைய பேசி, நீங்கள் எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நான் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப் அவர்களை தன் சகோதரர் என்றும் அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர் தேசம் எங்கே கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல ஆண்டவரே, உமது அடியாரே, நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படியல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்குது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றார். அப்பொழுது அவர்கள், உமது அடியாரே, நாங்கள் 12 சகோதரர்கள், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பனின் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுகாரர் என்று நான் சொன்னது சரி. உங்களை இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கிருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இதனால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். அப்படித்தில் உண்மை உண்டென்று இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகளை சோதிக்கும்படியாக நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுகாரர் தான் என்று பார்வோனின் ஜனங்களை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தார். 3 நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி என்று சொல்லுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவனும் காவற்கூடத்தில் கட்டுண்டவனாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தை மெய் என்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படியே செய்கிறதற்கு இசைந்து தம்முடைய சகோதரனுக்கு தாம் செய்த துரோகம் நம்மில் சுமர்ந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட பொழுது அவனுடைய மனைவி ஆகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனான். ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்களே. இப்பொழுது அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். யோசேப்பு துபாசியை போட்டுக்கொண்டு அவரிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவரிடத்தில் வந்து அவர்களுடைய பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவிட்டார். பின்பு அவர்கள் சாக்குகள் தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வலிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படி அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகளின் மேல் ஏற்றி கொண்டு அவிடம் விட்டு புறப்பட்டு போனார்கள். தங்குகிற இடத்திலே அவர்கள் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்த பொழுது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு தன் சகோதரை பார்த்து, என் பணம் வனாந்திரத்தில் என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கில் இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள்.
அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்துகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தது. தேசத்தில் அதிபதியாக இருக்கிறவன் எங்களை தேசத்துக்கு வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களுடைய வந்தவர்கள் என்று சொல்லி எங்களுடைய கடினமாய் பேசினார். நாங்களோ அவனை நாங்கள் தேவன் நிஜஸ்தர் வேலைக்காரர் அல்ல, நிஜஸ்த வேலைக்காரர் அல்ல, எஜமான் வேவுக்காரர் அல்ல. நாங்கள் 12 சகோதரர்கள், ஒரு தகப்பன் புத்திரர், ஒருவன் காணாமற் போனான், இளைவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம். அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன், நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சகோதரர்கள் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தில் வருகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அதனால் நீங்கள் பேவுக்காரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். நீங்கள் இந்த தேசத்தில் வியாபாரமும் பண்ணலாம் என்று சொன்னார்கள். அவர்கள் தங்கள் சாக்குகள் தானியத்தை கொட்டுகையில் ஏதோ அவனவன் சாக்கில் அவனவன் தன் பணமுடிப்பு இருந்தது. அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். அவர்கள் தகப்பனாய் யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையாண்டான், என்னை பிள்ளையற்றவனாக ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, பென்யமீனும் இல்லை, சிமியோனும் இல்லை, கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்றான். அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புக்கொள்ளும், நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன். அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் நீர் கொண்டு போடும் என்று சொன்னான். அதற்கு அவன், என் மகன் உங்களுடனே கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியிலே இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடைய பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து முடி. தொடர்ந்து ஆண்டவர் இதை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமைப்படட்டும். ஆமென். அன்பின் ஆண்டவரே, மட்டுமாய் நீர் எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நேராக கொண்டு வந்து எங்களை ஒரு விஷயம் கூட இன்னும் உம்முடைய வேத பகுதியில் ஆழமாய் போக நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதி. உமக்கு மகிமையும் கனவு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த வல்லமை ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கழிந்து கட்டும்.